பொதுவான அரசியல் தான் பேசிட்டு இருக்கேன். தளபதி விஜய் நல்லா செய்யறாரு, அதனால அவரோட வீடியோ நிறைய வந்துட்டு இருக்கு. நான் பொதுவான அரசியல் பேசுனேன் அப்படிங்கிறதுக்கு லாங் வீடியோஸ் போய் பாருங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே, அப்புறமேட்டுக்கு மதிமுக, இது மாதிரி எல்லா கட்சிகளுமே, பாமக, எல்லா கட்சிகளோட பொதுவான இது கிண்டலோட சொல்லியிருக்கோம், ஒரு அரசியல் நையாண்டியோட சொல்லியிருக்கோமே ஒழிய தளபதிக்கு மட்டும் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து நீங்க போட்டுட்டு இருக்கு பார்த்தீங்க, அனில் குஞ்சு அப்படிங்க, அதை பத்தி கவலை இல்லைங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், விஜயகாந்தை எப்படி ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கேவலப்படுத்தி அங்கிருந்து ஆரம்பிச்சதோ, அவர் வந்து குடிகாரன் கிண்டல் பண்ணது மாதிரி விஜயை வந்து கேவலப்படுத்துறதுக்கான அந்த செயல் ஆரம்பிச்சிருச்சு. ஆந்திராவில இருந்து கூட்டிகிட்டு வந்து வேலையை பார்க்குறாங்க. அதாவது எதுக்கு வந்தனே தெரியாம அப்படின்னு அவங்களே ஒரு நியூஸ் சேனல் கூட்டிட்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை யாரும் நம்ப வேண்டாம். இனிமேலும் சொல்றேன், இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது அவரை வந்து கிறுக்கனாக்குறதுக்கான வழி ஸ்டார்ட் ஆயிருச்சு. தயவு செஞ்சு அவேர்னஸோட எல்லாம் பக்காவா இருந்துங்க. நாமளும் அதே மாதிரி என்ன சொல்லணும்னா, அவரோட கூட்டத்துக்கு போனீங்கன்னா பொறுப்போடு நடந்துக்கணும். அங்க ஏறி அந்த பேரிகார்டு உடைச்செஞ்சிடுறது, இது மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்களா நேற்று? நான் அதாவது அந்த கூட்டத்தில் வந்த தாவேக தொண்டர்கள் எல்லாருமே அந்த பேரிகார்டு தாண்டி ஏறினால அதெல்லாம் உடஞ்சி போய் இப்போ அவர் வந்து தண்ட செலவு பண்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு நாங்களே அந்த செலவை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு தாவேக தலைவர் விஜய் வந்து அறிக்கை விட்டுருக்காரு. இது மாதிரி செலவு நாமே வச்சுக்கணும். போனோமா அந்த பொறுப்போடு இருந்துட்டு வந்திருந்தோம்னா நமக்கு கட்சியிலையும் நல்ல பேரு, இந்த அனில் குஞ்சு அப்படிங்கிற பேரும் வராது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து.